அதுக்கப்புறம் வீட்டு மனைக்கு போகலாம். அதாவது இப்போ நான் இது வரைக்கும் பேசினது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15 விவசாய நிலங்கள் ஒப்படை. இதில் நலிந்த பிரிவினர்களுக்கு இப்போ நான் இது ஒப்படைக்கப்படுகிறது. நலிந்த பிரிவினர்லேயே ஒரு செக்ஷன் ஆதி திராவிடர்களுக்கான ஒப்படை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நான் பேசியது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15 நலிந்த பிரிவினருக்கு நம்ம ஒப்படையை பற்றி பேசணும். இப்போது நலிந்த பிரிவினர்கள்லேயே ஆதி திராவிடர்கள் பட்டியலில் இருக்கிற மக்களுக்கு பட்டியல் மற்றும் பழங்குடியினர்களுக்கு ஒப்படை செய்தால் அதில் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் போடுறாங்க, ஒரு சிறப்பு கண்டிஷன் போடுறாங்க. இதை நாம் அசைன்மெண்ட் லேண்டு டிசி கண்டிஷன், அது அசைன்மெண்ட் லேண்டு டிசி கண்டிஷன். அதாவது கண்டிஷன் 10 ஆண்டுக்கு விற்கக்கூடாது, விவசாய பொசஷனில் போய் வியாபாரம் அது விவசாயம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒப்படைக்கப்பட்டதுலேருந்து வாரிசுகளில் நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடணுன்ற ஒரு கண்டிஷன். அதற்கு அடுத்ததாக இருக்கிற கண்டிஷனு அது ஆதி திராவிடர்கள் ஒப்படைக்கப்பட்டால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விற்கக்கூடாது, விற்றால் ஆதி திராவிடர்களுக்கு ஒப்படைக்கணும். இதுதான் அந்த கண்டிஷன். ரைட்டுங்களா சொல்கிறது? இது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15 1041. அதாவது 15 தான் மொத்தமாக நிலம் ஒப்படையை பற்றி பேசுது. ஆனால் இந்த அசைன்மெண்ட்டை பற்றி எஸ்சிஎஸ்சி அசைன்மெண்ட் இருக்குல்ல, ஆதி திராவிடர்கள் ஒப்படையை பேசுகிறது 15 1041 இதை பற்றி பேசுது. இது எப்போவுமே அப்போ 15 போட்டு RSO 15 பக்கத்தில் ஐபன் போட்டு 41ன்னு போட்டிருப்பாங்க. சின்னதாக தெரியும், ரெவன்யூ கணக்கில் எங்கேயாவது பேனால எழுதி வச்சுருப்பாங்க. அப்போவே நாம் புரிஞ்சுக்கணும் இது ஆதி திராவிடருக்கான ஒப்படை இது அப்படின்னு. அப்போ இடம் வாங்க போகும்போது 10 வருஷம் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அதாவது நலிந்த பிரிவினர், அதுவே ஆதி திராவிடர்கள் 1041 பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நாம் சுதாரித்து அதை ஆதி திராவிடர் தான் வாங்க முடியும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஆதி திராவிடர்களுக்கு. அது இதில் இருக்குது, இந்த கண்டிஷனில் இருக்கு. இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஒப்படைக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதி திராவிடர்களுக்கு அரசுக்கு நிலத்தை அரசு ஒப்படைக்கவே இல்லை. ஆனால் சப்கலெக்டர் ஒரு இடத்துல நிறைய புறம்போக்கு நிலம் இருக்குது, அதில் கொஞ்சம் விவசாய நில புறம்போக்குகளை ஆதி திராவிடர்களுக்கு ஒப்படை செய்வதற்கு பிராங்க்லின் என்ன கொஞ்சம் மியூட் போட்டு போய் கேளுங்கண்ணா. ரைட்டு. அதாவது ஆதி திராவிடர்களுக்கு ஒப்படை செய்யப்பட்டால் நிலத்தை ஆதி திராவிடர்களுக்கு ஒப்படை செய்கிறது பற்றி பேசணும். ஒப்படை செய்யப்படவில்லை, ஆனால் கலெக்டர் என்ன நினைக்கிறாரு, இந்த இடத்துல நிறைய புறம்போக்கு இருக்குது, ஒரு 50 ஏக்கர் இருக்குது, இதில் ஒரு 10 ஏக்கரை ரிசர்வ்டு ஃபார் ஆதி திராவிடர் அப்படின்னு. ஆனால் இந்த குறிப்பிட்ட பயனாளிக்கு கொடுக்கல, ஆனால் ஆதி திராவிடர்களுக்கு ரிசர்வ்டு பண்ணி வைக்கலாம். என்னது? ஆதி திராவிடர்களுக்கு ரிசர்வ்டு பண்ணி வைக்கலாம். அதோடைய அது நல்லா பார்த்துக்க, அதுபடியும் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 1041 -3ன்னு போட்டிருப்பாங்க. 1541-3ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு நேரு ஒரு வழக்கு வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2Jல போய் நேரடியாக மதுராந்தகத்தில் தேடி பார்க்கும்பொழுது இந்த ரிசர்வ் செய்யப்பட்ட நிலம், ஆனால் இந்த நபருக்கு ஒப்படை செய்யப்பட்ட நிலம் இல்லை, பொதுவாக ஆதி திராவிடர்களுக்கு ரிசர்வ் செய்யப்பட்டது. எப்படி காட்டை எப்படி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் ஒப்படை நிலங்களை ஆதி திராவிடருக்காக ரிசர்வ் செய்து முன்கூட்டியே சீட்டை புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த நிலங்களையும் நாம் வாங்கக்கூடாது, கவனிச்சுக்கணும். ஆக ஒப்படை நிலங்களை நலிந்த பிரிவினருக்கான ஒப்படை கண்டிஷன், அதில் டிசி கண்டிஷன், அது ஆதி திராவிடருக்கு ஒப்படை செய்யப்பட்டால், அப்புறம் ஆதி திராவிடருக்கு ஒப்படை செய்யப்பட்டாமல் ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு தனியாக இருக்குது.